ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போனீங்களோ, கவலைப்படாதீர்கள். கடந்த கால நிகழ்வில் தேவன் செய்த நன்மைகளையும் வெற்றிகளையும் பாருங்கள். தோல்வி மாறிவிடும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களை மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவை சார்ந்த பிரபல ஒரு ஓவியர் திறனாய் வரைகிறவர் ரோஜா செடி ஒன்றை வரைந்தார். அதுதான் வாழ்க்கையில் வரைந்த நேச்சரான ஒரு தத்துருவமான ஒரு டிராயிங், ஒரு ஓவியம். விமர்சிப்பவர்களோட பாராட்டை பெற்றார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா படங்களை பார்க்கும்போது அது சிறந்ததை வரைந்ததினால் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். வாழ்க்கையில் தோல்விகள், சில டிப்ரெஷன்ஸ் வரும்போது இதால என்னால் செய்ய முடியுமா இப்படிலாம் போது அதை பார்ப்பாராம். இவ்வளோ அழகாக இதை செய்ய முடிந்தது, இதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து விடுவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்து நிருபத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில், கடந்த வாழ்க்கையில் தேவன் உங்களை நடத்தி வந்தபோது சில வெற்றிகளை நினைத்து அறிக்கைகள். இன்னைக்குள்ள தோல்விகள் பெரிதாய் தோன்றாது. இன்னைக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் பெரிதாய் தோன்றாது. தாவீது அவங்க அப்பா அண்ணனை விசாரிக்க தான் அனுப்பியிருந்தாங்க. யுத்தத்தில் 40 நாள் இருந்த காலை மாலை 80 நேரங்கள் யுத்தம் பண்ணி கொடுத்து தன் சகோதரமார் 3 பேரையும் விசாரிக்க தான் அனுப்பியிருந்தார். ஆனால் அங்கே போகும்போது வைராக்கியம் வந்து விட்டது. கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்கிற வைராக்கியம் வந்து விட்டது. ஆனால் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு விசை உன்னுடைய அடியான் கரடியை கொண்டேன், சிங்கத்தை கொண்டேன், இந்த விருத்த சேதனம் அல்லது பலிஸ்தேன் ஏமாத்திரம். அவன் பெரிய அரக்கன் கோலியாத். அதில் எதை நினைவு கொடுக்கிறார்? கடந்த கால தோல்வி அல்ல, கடந்த கால பிரச்சனை அல்ல, கடந்த காலத்தில் தேவன் என்னை கொண்டு செய்த நன்மை. ஏன் இதுவரையிலும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யவில்லையா? நல்ல குடும்ப வாழ்க்கை தந்தாரே, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வியாபாரம், நல்ல சொத்து, நல்ல பிள்ளைகள், நல்ல சபை. எண்ணி பாருங்கள், ஆயிரங்கள். ஏன் இன்னைக்குள்ள பிரச்சனை மாத்திரம் பெரிதுபடுத்துகிறீர்கள்? கடந்த காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி ஆமென் தோத்திரம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை பெருசாவே தோன்றாது. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவன் நல்ல எல்லா இடங்களிலும் பண்ணுகிற தேவன். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, நாளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பழச நினைச்சு சோர்ந்தது போதும், இன்னைக்குள்ள பிரச்சனை நினைச்சு கலங்கினது போதும். இதுவரைக்கும் தேவன் நடத்தி வந்த பெரிய காரியங்களை நினைத்து வாழ்க்கையில் வெற்றியாய் முன்னேற உதவி செய்யும். நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.